நீங்க வசமா மாட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு அப்பட்டமா ஆதாரத்தோட மாட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தர்றோம். அது கிட்டத்தட்ட 700-800 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். டெண்டர் விட போறோம். அதுல எந்த முறைகேடு நடக்காது. நாங்க வெளிப்படத்தன்மையோட இருக்கிறோன்னு வாய்களையே பேசுனீங்கல்ல. இன்னைக்கு டெண்டர் டாக்குமெண்ட் வெளி வந்திருக்கு. அதுல 11 நிறுவனம் டெண்டர் கோரி இருக்கிறாங்க. அது எப்படி கரெக்டா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையாளி கிறிஸ்டியனுடைய ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்துக்கு போற மாதிரி டெண்டர் செட்டப் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க முதலமைச்சரான உடனேயே இந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய ஓனர் எதுக்கு அவங்கள வந்து பார்த்தாரு? சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாய் ஆலுகாஸினுடைய ஒரு நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸுக்கு எதுக்கு நீங்க ஆட்ல நடிச்சீங்க? எப்படி செய்கூலி சேதாரம் ஹால்மார்க்கே இல்லாம இந்த டெண்டரை தனக்கு சாதகமா மாத்துறதுக்கு உள்ள என்ன உள்ளடி வேலை நடந்திருக்கு? துபாயில இருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தின மிகப்பெரிய மாஃபியா கும்பல் இந்த ஜாய் ஆலுகாஸ் கும்பல். 2018 கிட்டத்தட்ட 500 கோடி பிடிபட்டிருக்கு. இது இல்லாம 2023 பிப்ரவரியில கிட்டத்தட்ட 305 கோடி தங்க கட்டிகளை ஹவாலா பணத்தை பயன்படுத்தி கடத்தின இந்த நிறுவனத்துக்கு எப்படி டெண்டர் போச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் மலையாளி லாபி என்ன? துபாயிலிருந்து தங்கத்தை ஹவாலா மூலியமா கடத்தக்கூடிய இந்த நிறுவனம் யாருடையது? இந்த நிறுவனத்துக்கும் விஜய் அவர்களுக்கு என்ன தொடர்பு? இந்த டெண்டருக்கு வந்த 11 கம்பெனி யார் யாரு? அவங்க கோட் பண்ண ரேட் என்ன? இது எப்படி கரெக்டா ஜாய் ஆலுகாஸ் கைக்கு போற மாதிரி மாத்தப்பட்டிருக்கு? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய சப்சிடரி நிறுவனமான ஜோஸ் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய ஆடுல நடிச்சார். அது ஒரு தங்கம் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தங்க செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ், தங்க நகை கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி கிறிஸ்டியன். இவங்களுடைய பேஸு துபாய் தான். துபாயில இருந்து தங்கத்தை இங்க கொண்டு வந்து அவங்க நகைக்கடை வச்சதுதான் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த நகைக்கடை விளம்பரத்துல விஜய் அவர்கள் நடிச்சார். அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்குள்ள மொழி மதம் இது மாதிரியான வேறுபாடுகள்லாம் இருக்கும், அதாவது வித்தியாசங்கள்லாம் இருக்கும். வித்தியாசமே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தங்கம் மட்டும்தான் அப்படின்னு டயலாக்லாம் பேசியிருப்பாரு. அந்த டயலாக்லாம் பயங்கரமா பேசப்பட்டுச்சு. அந்த விளம்பரம் பயங்கரமா பாப்புலரா போச்சு. தமிழ்நாட்டினுடைய நகை வியாபாரத்துல தமிழர்களை விட இந்த மலையாளிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ஜாய் ஆலுகாஸ் அப்படிங்கக்கூடிய மலையாளி கிறிஸ்தவ நிறுவனம் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க, குறிப்பா சவுத் இந்தியா முழுக்க பரவி இருக்கிறாங்க. சரி, ரைட்டு. இந்த நிறுவனத்தை பத்தி நாம ஏன் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னம்னா, விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு தேர்தலில் சொன்னார் இல்லையா, நான் வந்தேன்னா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் கொண்டு வருவேன், தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு கிராமில் தங்க மோதிரம் போடுவேன் அப்படின்லாம் சொன்னார். சரி, ஓகே, ரைட்டு. தங்க மோதிரம் போட போறாரு. இதுக்கு என்ன பண்ணுவார்? இவர் ஓப்பன் டெண்டர் விடுவார். ஏன்னா இவர் வந்து பயங்கரமான ஒரு நேர்மையாளர் இல்லையா, எல்லா டெண்டரையும் ஓப்பனா தான் விடுவார். ஏற்கனவே பாத்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துல வேலையே முடிஞ்சிருச்சு. விஜய் அவர்களுக்கு தனியா ஒரு 5 கோடிக்கு ரூம் கட்டியிருக்கிறாங்க, ஆல்ட்ரேஷனு. அது டெண்டர் விட்டு தான் அந்த 5 கோடி வேலையை செய்யணும். டெண்டர் விடுறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டாங்க. டெண்டர் ஆன்லைன்ல விடவே இல்லை, பெரிய சர்ச்சையாகி இப்ப விட்டுருக்காங்க. அதுல பல கோல்மால் நடந்திருக்கு. அது போல இந்த டெண்டரை பாருங்க. இந்த டெண்டர்ல கிட்டத்தட்ட 11 நிறுவனங்கள் வந்திருக்கிறாங்க. இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ், ஜிஆர்டி, வெம்முடி பங்காரு, டைட்டன் கம்பெனி. இது தமிழ்நாட்டு அரசினுடைய பங்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் டைட்டன். இது இல்லாம மலபார், எமரால்டு, கேடிஎம் ஜுவல்லரி, மோகன்லால் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட், இது இல்லாம கல்யாண் ஜுவல்லரி, இது இல்லாம ஜுவல்லரிஸ் அண்ட் கம்பெனி, கடைசியா நம்மளுடைய சரவணா ஸ்டோர்ஸ், நம்ம அண்ணாச்சி கடை. இந்த 11 பேரும் இந்த தங்க நகை செய்யறது கிட்டத்தட்ட 700-800 கோடி ரூபாய்க்கு மேல இதனுடைய ஒர்த்து ஒரு ஆண்டுக்கு. இந்த ஒர்த் அளவுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷனை, இந்த டெண்டரை நம்ம எடுக்கணும் அப்படின்னு எல்லா கம்பெனி வர்றாங்க, எல்லாரும் டெண்டர் போட்டிருக்காங்க. வழக்கமா அந்த மோதிரம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா செய்கூலி, சேதாரம், ஹால்மார்க்கு, டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. இந்த எல்லா சார்ஜும் அதுல போட்டு நம்ம கிட்ட வந்து நகைக்கடைக்காரங்க வாங்குவாங்கல்ல, வழக்கமா அப்படித்தானே பண்ணுவாங்க. அதெல்லாம் சேர்த்து தானே டெண்டர்ல வந்து கோட் பண்ணுவாங்க. ஒரு கிராமோட வேல்யூ, அது இல்லாம அந்த கிராமோட சேர்த்து அடிஷ்னலா இந்த செய்கூலி, சேதாரம், ஹால்மார்க் இதுக்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு கோட் பண்றாங்க. அதுல ஜாய் ஆலுகாஸ் எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 0.01 பைசா. 1 பைசா கூட வேண்டாம் எனக்கு, நான் தர்மத்துக்கு தர நகைய யாருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஒரு மலையாளி கிறிஸ்தவ நிறுவனம் துபாயிலிருந்து தங்கத்தை கடத்திட்டு வர நிறுவனம். ஏன்னா கடத்திட்டு வர நிறுவனம் சொல்றேன்னா அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இந்த நிறுவனம் நமக்கு தானமா பண்றாங்களா? சரி, மற்ற நிறுவனம் எவ்வளோடா கோட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டி 410 ரூபா எக்ஸ்ட்ராவும் கோட் பண்ணிருக்காங்க. இது இல்லாம விமுடி வந்து 822 ரூபா சொல்லியிருக்காங்க, டைட்டன் 832, மலபார் கோல்டு 871, எமரால்டு 947, கேடிஎம் 964,
இது இல்லாம மோகன்லால் 977, கல்யாண் ஜுவல்லரி 978, ஜுவரி அண்ட் கம்பெனி 1326. ஆல்மோஸ்ட் 11 கம்பெனில 9 கம்பெனி 1000 ரூபாய்க்குள்ள கோட் பண்ணிருக்காங்க. 2 கம்பெனி 1000 ரூபாய்க்கு மேல கோட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான் ரொம்ப அதிகமா கோட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கோட் பண்ணிருக்காங்க. இந்த செலவு ஆகிறது உறுதி. நீங்க யாராவது இது வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஹால்மார்க் இல்லாம நகை வாங்கியிருக்கிறீங்களா? நானும் வாங்கினதில்ல, நீங்களும் வாங்கினதில்ல. அப்ப இந்த நிறுவனம் ஏன் நமக்கு வந்து இவ்வளவு தூரம் ஃப்ரீயா செய்யணும்? என்னங்க ஃப்ரீயா செஞ்சா கூடவா சந்தேகப்படுவீங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்துக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. 2018 இந்த நிறுவனத்தினுடைய 130 பிரான்ச்சை ரைடு பண்றாங்க. அதுல அன்அக்கவுண்டட் கோல்டு, அதாவது தங்க கட்டிகள் கணக்கு வழக்கு இல்லாம ஹவாலா பணத்தினூடாக, ஹவாலா பணம் அப்படிங்கிறது அன்அக்கவுண்டடான மணியை வச்சு திருட்டுத்தனமாக ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்தி ஃப்ராடு வேலை பண்ணி கணக்கு காமிக்காம துபாயில இருந்து கடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி அந்த நிறுவனத்தின் மேல வழக்கெல்லாம் பதியப்பட்டு அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங் இருக்கு. இது 2018. 2023 பிப்ரவரி 22 ஒரு ரைடு நடக்குது. அந்த ரைட்ல வசமா கிட்டத்தட்ட 305 கோடி இந்த ஹவாலா பணம் எப்படி எல்லாம் மாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த சொத்தை ஃப்ரீஸ் பண்ணாங்க. 305 கோடி சொத்தை. இதுவும் முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, தங்க கட்டிகளை துபாயில இருந்து கடத்தி கொண்டு வர்றது. அது ஏன் துபாயில இருந்து? துபாய் மாதிரியான இடம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் நீங்க ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய வரி எல்லாம் கிடையாது. அது துபாயில எல்லா இடத்துலயும் இல்ல, சில பினான்சியல் கேபிட்டல்ஸ்ல மட்டும். இதை வந்து டாக்ஸ் ஹேவன்ஸ் சொல்லுவாங்க, வரிகளற்ற புகலிடம் சொல்லுவாங்க. இந்த பெரிய பெரிய முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல போய் ஒப்புக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கிடுவாங்க. ஆனா இவங்க உண்மையிலேயே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தை உருவாக்கிட்டு இந்த நிறுவனத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அன்அக்கவுண்டடான மணி. இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் பண்றீங்க, வெளிநாட்டுல இருந்து நீங்க வந்து ஒரு பொருளை வந்து வாங்குறீங்க. நீங்க 10 ரூபாய்க்கு அந்த பொருளை அந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வாங்கியிருப்பீங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, அந்த நாட்டுல வாங்கும் போது ஒரு நிறுவனம் 10 ரூபாய் கோட் பண்ணிருக்கும். நம்ம ஊருக்கு அந்த தங்க கட்டி வந்து சேரும்போது அது 30 ரூபாயா கணக்கு காமிக்கப்படும். எப்படின்னா, இடையில 2-3 பில்லு மாத்தப்பட்டிருக்கும். அந்த 2-3 பில்லு மாத்தக்கூடிய கம்பெனி துபாய், கெமன் ஐலாண்ட்ஸ், சைப்ரஸ், இது மாதிரியான தீவுகள்ல உட்கார்ந்துருக்கும். இது மாதிரியான பினான்ஸ் கேபிட்டல்ல உட்கார்ந்துருக்கும். ஸோ அப்ப என்ன அப்படின்னா, ரியல் வேல்யூ 10 ரூபா இருக்கும். ஆனா நம்ம ஊருக்கு அதை 30 ரூபாய்க்கு கொண்டு வந்து அதுல நகை செஞ்சு எக்கச்சக்கமான பணத்தை கொள்ளையடிக்கிறது. சரி, பேலன்ஸ் அந்த 20 ரூபாய் எங்க போயிருக்கும்? அந்த பேலன்ஸ் 20 ரூபாய் இந்த பில்ல ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி வேற வேற தீவுகள்ல துபாயில அங்கங்க மாத்துவாங்க இல்லையா, அந்த நிறுவனங்கள்ல போய் அங்க போய் இந்த பணம் அங்க சிக்கி கிடக்கும். ஸோ அப்ப விஷயம் என்ன அப்படின்னா, பணம் கருப்பு சந்தைகள்ல, கள்ள மார்க்கெட்ல வந்து பணம் வந்து இந்தியாவுக்குள்ள வரும், இந்தியாவில இருந்து வெளியே போகும். இது வந்து அக்கௌண்டடா பேங்க்ல நடக்காது. இதுக்கு பேர் ஹவாலா டிரான்சாக்ஷன். இது இல்லாம மணி லாண்டரிங், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல இந்த மணி லாண்டரிங் ஹவாலா வேலையை பார்த்த இந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் 2018 ஒரு 500 கோடி ஃப்ரீஸ் பண்ணப்படுது. இப்ப 2023 பிப்ரவரி 22 கிட்டத்தட்ட 305 கோடி ஜாய் ஆலுகாஸினுடைய மொத்த அசட்ஸ் பிளாக் மணி வச்சிருந்தாங்க அப்படின்னு மாற்றாங்க. அமலாக்கத்துறை இடி சக்சஸ்ஃபுல்லி ரிசால்வ்டு த கேஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்ஸ்ஃபர் வயா ஹவாலா சேனல்ஸ் ஃப்ரம் இந்தியா டு துபாய். யாரு? ஜாய் ஆலுகாஸ், த சேர்மன் ஆஃப் த ஜாய் ஆலுகாஸ் பிரைவேட் லிமிடெட். அசட்ஸ் வேல்யூட் 305 crores பிடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிறுவனத்தினுடைய டோட்டல் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அட்டாச் இருக்கு பாத்தீங்களா, அது முழுக்க முழுக்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமா ஆக்டின் படி இதை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க. ஃபெமா ஆக்டின் படி கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றக்கூடிய ஒரு திருட்டு நிறுவனத்துக்கு இந்த டெண்டர் எப்படி போச்சு? இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த நிறுவனங்கள் ஹவாலா பணத்தை பயன்படுத்தி எக்கச்சக்கமான தங்க கட்டிகளை இங்க கொண்டு வந்துருவாங்க சீப்பான ரேட்டுக்கு. இப்ப இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் கணக்கு காமிக்கணும் அப்படிங்கும் போது இது மாதிரி டெண்டர் சிக்கும். இந்த டெண்டர்ல தன்னுடைய யோகியத்தை நிரூபிக்கிறதுக்காக, அதாவது உள்ளடியில வேற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சிலது இருக்கும். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டெண்டரை பயன்படுத்திக்கிட்டு தங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அன்அக்கவுண்டட் கோல்டு இருக்கும் பாத்தீங்களா, இந்த கோல்டு எல்லாத்தையும் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. அதுல பல கோல்மால் வேலைகள்லாம் நடக்கும். இதுல டைரக்டா இவங்க செய்கூலி சேதாரம் ஹால்மார்க் எல்லாம் காமிக்க மாட்டாங்க. இதெல்லாம் வேற எதுலயாவது கணக்கு காமிச்சிருவாங்க. ஸோ அப்போ தமிழ்நாடு அரசை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய தமிழ் குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு மலையாளி கிறிஸ்தவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நகைக்கடை, அதாவது இந்த பிளாக் மார்க்கெட் நகைக்கடை இருக்கு பாத்தீங்களா, ஹவாலா நகைக்கடை, இந்த நகைக்கடையை பாதுகாக்கிறதுக்காக இந்த திட்டத்தை அவங்களுக்கு கொடுத்து சில மேனேஜரி வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான புரிதலா இருக்கு. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியை தொன்னே வந்து ஜாய் ஆலுகாஸினுடைய ஒன் ஆஃப் த ஓனர் வந்து அவரை பார்த்துட்டு பேசிட்டு போனார். அன்னைக்கே எல்லாரும் பேசினாங்க, கண்டிப்பா அந்த தங்க நகை வாங்குறது வந்து போயிடும். எனக்கு அடிப்படை